Daw University near Kanyakumari, the best emerging university in South India. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்தாலும் அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க மனுக்கள் சபாநாயகரால் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என தமிழக சட்டமன்ற செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், அந்த பதில் மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். கடந்த மே 13ஆம் தேதி தாவேக அரசு பெரும்பான்மை வாக்கெடுப்பு கோரிய போது கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க விசாரணையானது நிலுவையில் இருக்கக்கூடியது. இந்த சூழல்ல அதிமுக எம்எல்ஏக்களாக இருந்த மதுராந்தகம் மரகதம் குமரவேல், அதே போல பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பியா ஆகியோர் ராஜினாமா செய்தார்கள். அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. அதே கோரிக்கையோட தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பிலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் தொடர்பா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சட்டமன்ற செயலாளர் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த பதில் மனு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கின்றனால தகுதி நீக்க நடவடிக்கை செல்லாது ஆகிவிட்டது சொல்ல முடியாது. ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதால் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க நடவடிக்கையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார்கள் என்றும் சொல்ல முடியாது. ராஜினாமா செஞ்சிருந்தாலும் கூட அவங்களுடைய தகுதி நீக்க மனுக்கள் சபாநாயகர்கள் தொடர்ந்து விசாரிக்கப்படும் என்று அந்த பதில் மனுவில் அவர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. தகுதி நீக்க விசாரணையில இறுதி முடிவு எட்டின பிறகுதான் நீதிமன்றம் தலையிட முடியும். அதே போல காலி இடங்களுக்கு தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுக்கள்ல வைக்கப்பட்டிருக்குது. அந்த கோரிக்கை என்பது விசாரணைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 எம்எல்ஏக்களும் தாமாக முன் தங்கள் கைப்பட எழுதி ராஜினாமா கடிதங்களை அளிச்சிருக்கனால அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து சந்தேகம் எழுப்ப எந்த ஆதாரங்களும் இல்லை என்று அந்த பதில் மனுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கிட்டதுனால சபாநாயகர் தன்னுடைய அரசியல் கடமையை நிறைவேற்றி இருக்கிறாரு. இந்த கடிதங்களை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதுல எந்த ஒரு அவசரமோ உள்நோக்கமோ காட்டல என்றும் ராஜினாமாவை ஏற்பதற்கு முன் தகுதி நீக்க மனு மீது முடிவெடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதியும் இல்ல அப்படின்னு மனுல சுட்டி காட்டப்பட்டிருக்குது. தகுதி நீக்க மனு மீது குறித்த காலத்திற்குள்ள சபாநாயகர் முடிவெடுப்பாரு. அதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அவசியம் இல்லை என்கிறனால இந்த வழக்குல தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு இந்த பதில் மனுல தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதே போல இந்த வழக்குல ராஜினாமா செஞ்ச இசைக்கு சுப்பையா அவர் பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. மற்ற எம்எல்ஏக்கள் பதில் மனு தாக்கல் செய்யாததுனால இந்த வழக்கினுடைய விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வு ஜூலை 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.